அண்மைச் செய்தி. சிவகங்கை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்றவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. மடப்புரம் கோயிலில் தற்காலிக ஊழியராக பணியாற்றிய அஜித்குமார் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதற்கு பிறகு உயிரிழந்ததாக காவலர்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இது லாக்அப் மரணம் என்று கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிவகங்கையில் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்றவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, என்ன நடந்தது? எதற்காக விசாரணை என்று அஜித்குமாரை அழைத்துச் சென்றார்கள் காவலர்கள்? காவல்துறை தரப்பிலிருந்து இது தொடர்பாக என்ன சொல்லப்படுது? திலகவதி, மடப்புரம் காளியம்மன் கோவிலில் பணியாற்றிய தற்காலிக ஊழியர் காவல்துறை விசாரணைக்கு சென்று வந்தபின் மர்ம மரணம் அடைந்திருக்கிறார். அவரது மரணத்தில் தற்போது காவல்துறையினர், தனிப்படை காவல்துறையினர் 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் அவர்கள் மீது உரிய வழக்கு பதிவு செய்து 6 பேரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவரது குடும்பத்தினரும் உறவினர்களும் தற்போது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பகுதியில் உள்ள வீட்டின் முன்பாக காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அஜித்குமாரினுடைய வீட்டில் எஸ்பி ஆசிஸ் ராவ் விசாரணைக்காகவும் அதே போல குடும்பத்தினரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வீட்டிற்குள் செல்ல முயன்ற நிலையில் அவரது உறவினர்களும் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்களும் காவல்துறையினோடு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதோடு காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம், தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக மடப்புரம் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்போது வரை அவரது உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம், கொலைக்கு காரணமான காவலர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் குடும்பத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது எஸ்பி ஆசிஸ் ராவ் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் 6 தனிப்படை காவலர்களை சஸ்பெண்ட் செய்தது குறித்து அவரது குடும்பத்தினரும் எடுத்துரைத்த நிலையில் உடலை பெற்றுக்கொள்ள வலியுறுத்தி இருக்கிறார்கள். இருப்பினும் குடும்பத்தினர் தற்போது வரை நாங்கள் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.